வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்ல போகிறேங்க. அதாவது மஷ்ரூமோட ரெசிபி. மஷ்ரூம் வித் ரோஸ்டட் ரைஸ் பவுடர். அதாவது நம்ம அரிசி வறுத்து அதோடு சேர்ந்து என்னென்ன மசாலாலாம் சேர்த்து நம்ம இந்த மஷ்ரூம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஏன்னா இது நம்ம வித்தியாசமாக அதை ட்ரை பண்ணேன் வீட்டில். குழந்தைங்களுக்கு, முக்கியமாக என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மஷ்ரூமை எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இதை பார்த்துட்டு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியான மஷ்ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை முதல்ல உங்களுக்கு இப்போ காட்டுறேன். முதல்ல வறுக்கிறதுக்கான மசாலா பார்த்துடலாங்க. 2 சின்ன கிராம்பு, 2 சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு வத்தல், ஒரு அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 3 முந்திரி பருப்பு. முக்கியமான பொருள் அரிசி தாங்க. பச்சரிசி யூஸ் பண்ண வேணாம், புழுங்கல் அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த எல்லா மசாலாவையும் நீங்கள் ஒரு சின்ன வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுங்க. அரிசி போடாதீங்க, அரிசியை தனியாக வறுத்துருங்க. இந்த எல்லா மசாலா லேசாக வறுத்து வாட வரும்போது நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் அரிசியை தனியாக நீங்கள் வறுக்கணும். லேசாக ப்ரௌன் கலர் லேசாக மாறும் போது நீங்கள் இறக்கிடுங்க. மசாலா சூடு கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அடுத்து இந்த மஷ்ரூம் செய்கிறதுக்கு மற்ற பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கினேங்க. அதை எப்பவும் போல் 4 நாளாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மஷ்ரூமுக்கு வேறு என்னென்ன பொருள் நம்ம இப்போ பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக போடுறதுக்கு, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாமே நம்ம தனியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருங்க. இப்போ மஷ்ரூமையும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலா எப்படி செய்யலான்னு, இப்போ இந்த மஷ்ரூம் ரோஸ்டட் ரைஸ் பவுடர் மசாலா எப்படி செய்யலான்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மசாலாவை எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோங்களங்க, அந்த வறுத்து வச்ச எல்லா மசாலாவையும் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக்கிக்கலாம். அந்த மசாலாவோடைய வறுத்து வச்ச அரிசியும் போட்டு மொத்தமாக அரைச்சி நல்லா இந்த மாதிரி பொடியாக்கிடுங்க. பாருங்கள் எப்படி பொடியாக இருக்குங்களா. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்க வேண்டிய மசாலா. ஸோ அதனால் இதை கவனமாக பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் 2மே விடுறேங்க. நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், 2டையும் விட்டு எப்பவும் போல் கடுகு உளுந்து, கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். அதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குவோம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினோடனையும் இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த மஷ்ரூமை எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா மஷ்ரூமை இதில் நம்ம போட்டு இப்போ வதக்கலாம். மஷ்ரூம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ தாங்க நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம மஷ்ரூம் மேலே நம்ம இப்போ போடணுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த மசாலா போட்டோன்னே அது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுத்துரும். அதே நேரத்தில் அந்த சுவையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ இந்த மசாலையை நான் தூவி இது மேலே போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்கணும். சிம்லையே வச்சு வேக வைங்க. ஆமாம், அப்போ தான் அடி பிடிக்காது. அப்போ அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கிரும். நல்லா இந்த மசாலா வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் நல்லா அதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஃபுல்லாக அதில் இறங்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்து போய் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்லங்க, அதை தூவி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிருச்சு. ரோஸ்டட் மஷ்ரூம் வித் ரோஸ்டட் ரைஸ் பவுடர். இந்த வறுத்த அரிசி இருக்குல்லங்க, அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த மசாலா கரம் மசாலாவுடைய ஃப்ளேவரும் ஆட் ஆகி இதுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம்ஸ் வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களா. ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நம்ம தான் வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணணும். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். இது என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் அவங்க ஸ்கூலில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி அந்த பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மசாலா, இந்த ரோஸ்டட் ரைஸ் மசாலா நீங்கள் மஷ்ரூமுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் வித் ரோஸ்டட் ரைஸ் மசாலா உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை திருப்பி சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ.